மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படிங்கிற சேனலை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இன்று இரவு 12 மணிக்குள்ளார உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் என்ன நடக்கப் போகின்றது, உங்களுடைய கிரக நிலைகள்லாம் சாதகமாக இருக்க போகின்றதா, உங்களுடைய வாழ்க்கையில் கிரக முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்களா, குடும்பத்து மேலே நிலை, திருமண வாழ்க்கை எப்படி அமையும், பண வரவு சிறப்பாக இருக்குமா, கடன் தொல்லைகள் எல்லாம் நீங்குமா, எதிரிகளுடைய தொல்லை ஒழியுமா அப்படின்னு உங்களுடைய ஒட்டுமொத்த கேள்விகளை தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாங்க. உங்களுக்கு எல்லாம் சிறப்பாக புரியும். அதற்கு முன்னாடி கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்தெந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அதான் அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எடுத்த காரியத்தை கச்சிதமாக முடிக்கக்கூடிய ஒரு வல்லமை என்பது கிரகங்கள்னால் கிடைக்கப் போகின்றது. கிரகங்களுடைய சாதகமான நிலையால் உண்டாகப் போகின்றது. செவ்வாய் பகவானால் ஏகப்பட்ட நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட போகின்றது. நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க போகிறீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ப வெற்றியும் கிடைக்கப் போகின்றது. புதிய நபர்களுடைய அறிமுகத்தால் ஏகப்பட்ட லாபத்தையும் பார்க்க போகிறீங்க. சனி பகவானால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது அடிக்கப் போகின்றது என்று சொல்ல வேண்டுங்க. ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது என்பது நல்லதாகவே இருக்கும். அதாவது வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்த்திடுங்க. தொழில் வியாபாரத்தில் சிறப்பாக செயல்பட முடியும். கொடி கட்டி பறக்க போகிறீங்க என்று கூட சொல்லலாங்க. தொழில் அமோகமாக இருக்குங்க. வியாபாரம் நீங்கள் நினச்சபடி அமையும். லாபம் பன்மடங்கு நிச்சயமாக இருக்கும். பழைய பாக்கிகளை எல்லாம் வசூல் செய்வீங்க. கொடுக்கல் வாங்கல் என்பது மிகச் சிறப்பாக இருந்தாலும் கடன் கொடுப்பதை தவிர்த்து விடுவது, கடன் வாங்கி கொடுப்பதை தவிர்த்து விடுவது என்பது நிறுத்தி கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க. ஜாமீன் கையெழுத்தையும் போற்றாதீங்க. பெரும் பிரச்சனை உங்களை தேடி நிச்சயமாக வந்துடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா மேல் அதிகாரிகளுடைய ஒரு பாராட்டத்தை பெற போகிறீங்க. சக ஊழியர்கள் பக்கபலமாக இருக்க போகின்றார்கள். ஆனால் உங்களுடைய அதிகப்படியான ஒரு திறமையின் காரணமாக எங்கே நம்மளை விட முன்னேறிடுவானோ அப்படின்ட்டு மேல் அதிகாரிகளும் சக ஊழியர்களும் பார்த்து பொறாமைப்படக்கூடிய ஒரு நிலை கூட உண்டாகும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது என்பது நல்லதுங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் பெரியதொரு பாதிப்புகள் என்பது இருக்காது என்பதை 100% உறுதியாக சொல்லலாங்க. குடும்பத்தில் குதூகலத்திற்கு குறைவிருக்காது.
மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. குடும்பத்தினரோட நேரத்தை செலவழிப்பதற்காக ஒரு வாய்ப்புகள் என்பது கிடைக்கும். குடும்பத்தினரோட சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு அமோக வாய்ப்பும் இருக்கின்றது. குறிப்பாக இயற்கை எழில்மிக்க இடங்களுக்கு சுற்றுலா சென்று வர வேண்டும் அப்படிங்கிறது பல நாள் கனவாகவே இருந்திருக்குங்க. அதுவும் குடும்பத்தோடு சென்று வரணும் அப்படிங்கிறது பல நாள் ஏக்கம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது எல்லாம் நிறைவேறப் போகின்றது. உறவினர்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் சில தாமதம் என்பது ஏற்படலாங்க. இருந்தாலும் உறவினர்கள் நிச்சயமாக உங்களுக்கு பக்க பலமாகவே இருப்பாங்க. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுனீங்க அப்படின்னா எப்படியாப்பட்ட பிரச்சனைகளுக்கும் உங்களால் தீர்வு காண முடியுங்க. கணவன் மனைவி அதாவது வீண் சந்தேகம் வீண் வாக்குவாதத்தால் பிரிந்திருந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் இருக்க போகின்றது. பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை காதில் வாங்காதவர்கள் போல இருந்தாலும் பிள்ளைகளால் நீங்கள் மிக பெரும் அளவில் முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. பிள்ளைகளால் மதிப்பும் மரியாதையும் உயரப் போகின்றது. எல்லோரையும் அனுசரித்து செல்வது உங்களுடைய பலம். எல்லோரிடமும் இரக்கம் காட்டுவது என்பது உங்களிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம். இதனால் பல நன்மைகள் உண்டாகப் போகின்றது. ஒரே ஒரு சின்னதொரு பலவீனம் உங்ககிட்ட இருக்குதுங்க. தேவையில்லாத விஷயத்துக்கு கோபப்படுவது. முன்கோபம் என்பது உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரும் பலவீனம் என்றே சொல்ல வேண்டுங்க. அதை மட்டும் குறைத்து கொண்டால் பல நல்ல சம்பவங்களை உங்களுடைய வாழ்க்கையில் கிரகங்களால் நீங்கள் நிச்சயமாக காண்பித்தல் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லைங்க. உங்களுடைய வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கான ஒரு வேலையை தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது இருக்க போகின்றது. மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், திருமணத்தில் இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாமே விலகி நீங்கள் நினைச்ச இடத்துல ஒரு வரன் அமையப் போகின்றது. உங்களுக்கு ஏற்றாற் போல வரன் இருக்க போகின்றது. அதனால் திருமண வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக இருக்கும். திருமணமானவர்களாகின்ற போகின்றவர்கள் அனைவருக்குமே இது ஒரு அற்புதமான காலகட்டமுங்க. அனுகூலமான ஒரு காலகட்டம், அதாவது அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கைக்கு பணம் வந்து சேரப்போகின்றது. வரவு என்பது சிறப்பாக இருக்க போகின்றது. அதனால் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி போட்டு மகிழ போகிறீங்க. வீடு வண்டி வாகனங்களை அமைத்து கொள்ளக்கூடிய சொந்தமாக அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு உழைப்பினால் சொந்த உழைப்பினால் அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான யோகமும் கிடைக்கப் போகின்றது. நினைத்த காரியத்தை நினைத்தபடி உங்களால் செய்து முடிக்க முடியும். அப்படிங்கிறதுனால யாருக்கும் நீங்கள் வாக்கு கொடுக்க மாட்டீங்க. அந்த வாக்கை கொடுத்தீங்கன்னா காப்பாற்ற செய்வீங்க. சில சமயங்களில் வீண் கவலை உண்டாகுங்க. குடும்பத்தில் இருப்பவர்களால் சில நேரங்களில் உங்களை புரிந்து கொள்ளவில்லையே அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கத்தாங்க செய்யும். அதையெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க. நல்லது தான் உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? நீங்கள் தடுமாற்றம் அடையாமல் செய்யக்கூடிய செயல்களில் பெரியதொரு வெற்றியை பார்ப்பீங்க. நீங்கள் எந்ததொரு விஷயத்தையுமே இதை செய்யலாமா செய்ய வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்தோடு செய்யாதீங்க. அது உங்களுக்கு ஒரு தோல்வியை கொடுக்கும். இந்ததொரு காலகட்டத்தில் அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு இது ஒரு சிறப்பான காலகட்டம் அப்படின்னே சொல்லியே ஆக வேண்டுங்க. கட்சி மேலிடத்துடைய பார்வை உங்கள் மேலே விழுந்து மிகப்பெரிய ஒரு பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட போகின்றீங்க. மிக பெரும் அளவில் பதவி உங்களை தேடி வரப்போகின்றது. கட்சி ரீதியாக அயராமல் உழைத்தவர்களுக்கு இந்ததொரு காலகட்டம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் என்பதை 100% உறுதியாக நம்பலாங்க. மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா சோம்பேறித்தனத்தை எல்லாம் விட்டுட்டு படிச்சிங்க அப்படின்னா, உங்களுடைய முயற்சியை கைவிடாமல் இருந்தீங்க அப்படின்னா பெரிய வெற்றியை உங்களால் பார்க்க முடியும். சொத்து தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியங்க. பூர்வீக சொத்துக்களால் பெரும் அளவு லாபத்தை பார்க்க போகிறீங்க. பொருளாதாரத்தில் பெரும் முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. வழக்கு விவகாரங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாம் விலகி வழக்கு உங்களுக்கு சாதகமாக முடிவுக்கு வரப்போகின்றது. புதியதொரு முயற்சிகளை தள்ளி போடாதீங்க, செய்யுங்க, முயற்சியை எடுங்க. வெற்றி என்பது உங்கள் பக்கம்தான். குடும்பத்தில் உள்ளவர்களிடம் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் நீங்கிருங்க. துணிச்சலாக எதையும் செய்து பெரும் வெற்றியை பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான அற்புத அமோக காலகட்டமாக உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டம் இருக்கப் போகின்றது. தேவையான ஒரு வசதிகள் அனைத்தும் கிடைக்கப் போகின்றது. சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரப்போகின்றது. எப்போது தான்
பணப்பிரச்சனை தீரும், எப்போதுதான் கடன் பிரச்சனை ஒழியும் அப்படின்னு காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்ததொரு காலகட்டம் உங்களுக்கான ஒரு காலகட்டம் என்றே சொல்ல வேண்டுங்க. இந்ததொரு காலகட்டத்தில் பிரபலங்களுடைய நட்பும் விஐபிகளுடைய அறிமுகமும் கிடைக்கப் போகின்றது. அதன் மூலமாக பெரும் லாபத்தை உங்களுடைய தொழிலில் வியாபாரத்தில் பார்ப்பீங்க. அதன் மூலமாக கடன் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வந்து சந்தோஷப்படுவீங்க. இன்னொரு பக்கம் உங்களுடைய உழைப்புக்கேற்ற 2 மடங்கு லாபமும் திடீர் அதிர்ஷ்டமும் யோகமும் அளிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது இருப்பதால் அதன் மூலமாகவும் பண வருமானத்தை பார்த்து நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டுவீங்க அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க போகின்றது. இயற்கையாக எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க. செயற்கையாக நீங்களாகவே எந்த விதமான ஒரு பிரச்சனையையும் வரவழைத்து கொள்ளாதவரை இயற்கையாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத மறுத்துவிட முடியாது. உடல் சோர்வு மனக்குழப்பம் ஏற்பட்டாலும் பெரியதொரு பாதிப்பு என்பது இருக்காது. கூட்டு தொழில் செய்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா, கூட்டு வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா கூட்டாளிகளிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா பெரும் ஏமாற்றத்தை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாங்க. மற்றபடி பெரியதொரு பிரச்சனை பெரியதொரு பாதிப்பு அப்படின்னு எதுவுமே இல்லை. கூடா பழக்க வழக்கம் எளிதில் தொற்றிக்கொள்ளும் அப்படிங்கிறதுனால யார் நல்லவன் யார் கெட்டவன், யார் நல்ல நண்பன் யார் கெட்ட நண்பன் அப்படிங்கிறத பார்த்து பழகுவது என்பது உங்களுக்கு இந்ததொரு காலகட்டத்தில் நல்லதாகவே இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கையில் சிறப்பாக நீங்கள் இருக்க போகிறீங்க. சகோதர சகோதரிகளால் பல நன்மைகளை பார்க்க போகிறீங்க. உறவினர்களால் ஏற்றம் என்பது உண்டாக போகின்றது. புதியதொரு நபர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உதவ போகின்றார்கள். இந்ததொரு காலகட்டத்தில் நரக வாழ்க்கை என்பது முடிந்து சொர்க்க வாழ்க்கையை வாழப்போகின்றீர்கள். அப்படி சொர்க்க வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு 3 பேர் உறவினர்கள் நண்பர்கள் இந்த 2 பேர் பக்கபலமாக இருப்பாங்க. அதே போன்று உங்களுடைய வாழ்க்கை துணையால் சொர்க்க வாழ்க்கையை வாழ போகிறீங்க. நரக வாழ்க்கை என்பது இந்த 3 நபரால் நிச்சயமாக முடிவுக்கு வரும். இந்த 3 நபர்களால் பல நன்மைகள் உண்டாகி யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும். அதன் மூலமாக அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் விடுபட்டு வந்து பண தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகி சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்வீங்க அப்படிங்கிறத 100% உறுதியாக சொல்லலாங்க. இந்ததொரு காலகட்டத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 7. அதிர்ஷ்ட நிறங்கள் நீலம், பச்சை, மஞ்சள். இதையெல்லாம் பயன்படுத்தி உங்களால் பெரும் முன்னேற்றத்தை பார்க்க முடியும். ஒரு நல்ல செயல் தொடங்குறீங்க அல்லது மற்ற நல்ல விஷயங்கள் ஏதோ செய்கிறீங்கன்னா இந்த நிறங்களையோ அல்லது தினங்களையோ அல்லது ரகசிய அதிர்ஷ்ட எண்களையோ பயன்படுத்தி செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக பல நன்மைகள் முன்னேற்றங்கள் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். நீங்கள் இந்ததொரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு நாளில் திருச்செந்தூர் முருகப்பெருமானை நேரில் சென்று தரிசித்து விட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை அடியோட மாறும். தடை தாமதங்கள் என்பது விலகும். பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டு வருவீர்கள் என்பதை உறுதியாக சொல்லலாங்க. இதில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.